விமன் கார்டு வச்சு நான் ஏதாவது ப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு பயமா இருக்கா என்ன? அந்த பையன் உங்களுக்கு வேண்டாங்க. வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தான் அசிங்கம். காவேரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நின்னு காட்டுவா. எனக்கு யாரோட தயவும் தேவையில்ல. நீ குழந்தைக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டாம கேப்பீங்க. எதுக்கு வம்பு? அதுவும் என் தப்பாவே இருக்கட்டும். என் தப்பாவே இருக்கட்டும். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் எனக்கு புரியல. இந்த மீறி நான் ஏன் இப்படி பேசுறேன்? நான் தான் குழப்பத்தை பேசுறேன் தெரியல. நீ தான் எனக்கு எல்லாரும் சொன்ன வாய் இப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. நான் போறேன்னு சொன்னா உடனே அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றத மட்டும் நல்ல அல்வா தொண்டு மாதிரி சொல்லுவேன். ஆனா உனக்கு வரப்போ ஏதாச்சும் சொதப்பி வைக்க வேண்டியது. லூஸ். நான் மட்டும் அவ்வளவு ஈஸியா போயிட்டல. என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம். அதான் நேத்து கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கார் எடுத்து அப்படியே வெளியே போயிட்டேன். அப்செட்ல இருந்தியா? சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க தெரியலனா அப்புறம் நிம்மதியா இருக்க வேண்டியதான். அப்புறம் அப்செட்ல இருப்ப. நான் தான் தெளிவா சொன்னேடா. நீ கேட்டியா? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா. உன்னையும் காவேரியும் அந்த வெண்ணிலா கண்டிப்பா பிடிச்சிடுவா. அதுக்கான முன்னோட்டம் தான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கலாம். தாத்தா இந்த மாதிரி பேசாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. வெண்ணிலா அங்க பிடிச்சிருவானா? அப்போ நான் வெண்ணிலா குணமானதும் அவ சொல்றதை கேட்டு தாத்தா நான் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வெண்ணிலா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற முடிவை தான் டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க என்கிட்ட என்னலாம் கேட்டா தெரியுமா? வெண்ணிலா இங்க வந்ததுல இருந்து நான் காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு கன்ஃபியூஷன் காவேரிக்கே இருக்கு. நான் அதை சரி பண்றேன். நாளைக்கு எங்களோட வெட்டிங் உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் யோசிச்சுதான் ஹாஸ்பிடல் போன நான் செக் சொன்னேன். இப்ப இருக்கிற நிலைமையில உங்களால சந்தோஷமா கல்யாணம் கொண்டாட முடியுமா? முடியும் தாத்தா. தாத்தா நான் காவேரியை கொடைக்கானல் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவளும் கொடைக்கானல் போனா திரும்பி வரப்போ நீங்க பழைய காவேரியை பாப்பீங்க. முதல்ல அதை நீங்க சந்தோஷம் பண்ண போதுப்பா. அதை தாண்டி போயிடுவான்னு எனக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. மாட்டேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ தான் பாத்துக்கணும். எனக்கு துணையா இருப்பியா ப்ளீஸ்? மனுஷங்கள்லாம் எதுல இருந்து வந்தாங்க? மனுஷங்கள்லாம் ஆதாமியாவல்ல வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த குழந்தைகளை வச்சு அப்படியே சந்ததி வளர்ந்துச்சு. அப்படியாமா? அப்படிலாம் இல்ல. முதல்ல குரங்கு வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு குரங்கு வந்தது, அதுக்கப்புறம் நாங்களாம் வந்தோம். என்னப்பா அம்மா இப்படி சொல்றாங்க? நான் என் குடும்பத்தை பத்தி சொல்றேன், அவ குடும்பத்தை பத்தி சொல்றேன். மனுஷங்கள்லாம் எதுல இருந்து வந்தாங்க?